எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க நுரையீரல் நிபுணர் டாக்டர் பாலகலைக்கோவன் அவர்கள். அவங்கள நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். நேயர்களே, தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 227177 227176. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின், தூக்கமின்மை அப்படின்னா என்ன டாக்டர்? இது நான் சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லைங்க. தூக்கம் இல்லைன்னா அதுக்கு பேர் தூக்கமின்மை. தூக்கம்ன்றது நம்மளுடைய நேச்சுரல் பார்ட். அது சொல்லப்போனால் நம்ம 24 மணி நேரங்களில் 8 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருப்போம் நம்ம வாழ்நாள் முழுவதும். 30 வயசு உள்ள இளைஞர் 10 வருடங்கள் தூங்கியிருப்பார். 75 வயது முதியவர் வாழ்க்கையில் 25 வருடங்கள் தூக்கத்தில் செலவழிக்கிறாங்க. ஸோ இந்த தூக்கமின்மை அப்படின்றது ஒரு நாள் தூக்கமின்மை அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒவ்வொரு நாளும் தூக்கமின்மைன்னு எடுத்துக்கலாம், பல ஆண்டுகள் தூக்கமின்மைன்னு எடுத்துக்கலாம். விரிவாக அதை பற்றி பேசலாம். ஓகே டாக்டர், இப்போது பெரியவங்களுக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும், சின்னவங்க அதாவது குழந்தைங்களோட சராசரியான தூக்க நேரம் எவ்வளோ டாக்டர்? நம்ம எல்லாருமே நம்ம தாயின் கருவறையில் 9 மாதங்கள் தூங்கிட்டு தான் இருந்தோம். ஸோ ஒரு கருவாக இருக்கும் பொழுது நாம் ஆல்மோஸ்ட் ஒரு 20லேருந்து 22 மணி நேரங்கள் நம்ம தூக்கத்தில் செலவழிப்போம். பிறந்த குழந்தைகள் ஒரு 6 மாதங்கள் வரைக்குமே அவங்களுமே 18லேருந்து 20 மணி நேரங்கள் தூங்கணும். ஓகே டாக்டர். ஏன்னா தூக்கன்றது நம்ம இப்போ மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி தான். எவ்வளோ சார்ஜ் ஏறுதோ அந்த அளவுக்கு மொபைல் வில் பி ஆக்டிங். அதே போல் எவ்வளோ நேரம் நம்ம இளமையில் நம்ம தூங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெயின் செல்ஸ், அந்த மைலினேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம், அது நல்லா நீடிக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த தூக்கமின்மை பிரச்சனை எப்போ சிக்கலாகுது, எப்போ நம்ம இதுக்காக டாக்டரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்? இப்போ ஒரு பயணத்தில் இருப்போம், ஏதாவது இல்லைன்னா ஒரு வீட்லேயே ஏதாவது விசேஷம் இருக்கும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைம் ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் தூக்கமின்மைன்றது சாதாரணம். நம்ம உடம்பால், மனதால், மூளையால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் 2 நாட்களுக்கு மேலே, 3 நாட்களுக்கு மேலே ஒழுங்காக தூக்கம் இல்லை அப்படின்னா அது we have to test it. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடாம கூட உண்ணாவிரதெல்லாம் இருப்பாங்க. பட் தூங்காமல் என்னால் ஒரு 2 நாள் 3 நாள் தூங்கவே இல்லை அப்படின்றது யாராலையுமே இருக்க முடியாது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம நல்லா தூங்கல அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும்? இது நம்மளோட ஏதோ ஒரு தூக்கமின்மை தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உடல் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் டாக்டர்? உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப பாடி ரொம்ப லைட்டாக இருக்கும், ஒரு தலை பாரமாக இருக்கும். உங்கள் கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம், பேகி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் பேக்கில் ஃபுல்லாக புக்கை ஏற்றிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி கண் இமைகளே அப்படியே கீழே சோர்வடைந்து காணப்படும். பர்சனலாக அவங்களுக்கு ஒரு இரிட்டபிலிட்டி சென்சேஷன்ஸ் இருக்கும். ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலை செய்ய முடியாது. ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா கூட ஒழுங்காக பேச முடியாது. சொல்ல வந்தது மூளை சொல்கிறத வாய் சொல்லாது. அந்த மாதிரி உடல் ரீதியாக ஆஸ் வெல் அஸ் மன ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடும். நான் இப்போ அதுதான் அடுத்து கேட்க வேண்டியது, இந்த மன ஆரோக்கியத்தை இந்த தூக்கமின்மை குறைக்குமா? அதாவது டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த்ன்றது இட் இஸ் அ ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். உடலாலும் மனதாலும் சோஷியல் சமூகத்தாலும் நார்மலாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நாம் என்ன நினைக்கிறோம்னா உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது 1/3 ஆஃப் த பார்ட் தான். மீதி 1/3 தூக்கம் சார்ந்தது. மீதி another 1/3 நமது சமூகத்தின் வெளிப்பாடு. ஓகே டாக்டர், இந்த மன அழுத்தம் தூக்கமின்மைக்கு முக்கிய காரணம் சொல்றீங்க. இது ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகப்படுத்துமா? நிச்சயமாக மேடம். அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததான்ற மாதிரி தான். மன அழுத்தத்தால் தூக்கமின்மை வருதா, இல்லை தூக்கமின்மையால் மன அழுத்தம் வருதா அப்படின்றது அவங்கவுங்களை பொறுத்து தான்.
நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னா நல்லா ஃபர்ஸ்ட் தூங்கணும். நல்லா தூங்கணும். முதல்ல செல்போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டறையில போய் நல்லா தூங்கணும். ஓகே ஓகே டாக்டர். இப்போ வந்து எனக்கு கண்டினியூஸா சில டைம் சொல்லுவாங்க தூக்கம் வரல அப்படின்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது டாக்டர்? தூக்கம் வரலனா எனக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு, அதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. முதல்ல வந்து காஃபி குடிக்கிறது நிறுத்திடணும். தூக்கம் வரவே இல்லை அப்படின்னா வாங்க வெளியில போயிட்டு காஃபி சாப்பிட்டு வருவோம். தப்பு. கரெக்ட். ஆமா, தூக்கம் வரலன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வாங்க வெளியில போய் காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி, கஃபீன் இதுவே வந்து தூக்கத்துக்கு எதிரி. ஸோ அந்த மாதிரியான தவறுகளை தவிர்க்கணும். ரெண்டாவது, தூக்கமின்மை இருக்கும்பொழுது அதிகமாக வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஏன்னா தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா அது அஜீரண கோளாறையும் ஏற்படுத்தும். நீங்கள் ஃபுல் ஸ்டமக் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனாலேயே உங்களுடைய பிரெயின் ரொம்ப காஷனாக இருக்கும், உங்களை தூங்க விடாது. மூணாவது, ரொம்ப சத்தமான இடங்களில் நீங்கள் அதிகம் போகிறத தவிர்க்கணும். இப்போது ஏதாவது ஒரு திருவிழா அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா வெளியில் இந்த பொதுக்கூட்டங்களுக்கு போகிறது, அதிக டெசிபிள்ஸ் இருக்கக்கூடிய இது கேட்குறது, அதெல்லாம் வந்து இட் வில் இரிட்டேட் யுவர் பிரெயின் ஃபர்தர். ஸோ அதெல்லாம் நம்ம வாலண்டியராக தடுத்துக்கலாம். ரொம்ப அதிகப்படியான வெளிச்சம் அதையுமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். ஓகே டாக்டர். இப்போ வந்து நம்மளுடைய உடல் வந்து தூங்குற நேரத்தில் என்னென்ன மாதிரி செயல்கள்லாம் நடக்கும் டாக்டர் நம்ம உடல்ல? கரெக்ட். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு செல்ஃபோனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்றது வந்து நம்ம மூளைக்கு வந்து நம்ம சார்ஜ் கொடுக்கறது தான் வந்து தூக்கம். இது மூளைக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்பு முழுவதும். முக்கியமாக வந்து தசைகள் எலும்புகள்லாம் பகல் நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால் அதுக்கு ரத்த ஓட்டம் பகலில் அதிகம் தேவைப்படும். தூங்கும் பொழுது நம்மளுடைய மூளை என்ன சொல்லுன்னா, நீங்கள் வாலண்டியராக போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு தசைகள் எலும்புகளுக்கு நல்ல கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்துரும். இருதயம், மூளை, நுரையீரல் மற்றும் கிட்னிஸ் இது மட்டும்தான் வந்து அதிகமாக செயல்படும். இட் வில் கன்சர்வ் இட்ஸ் எனர்ஜி. ஸோ முக்கியமான உறுப்புகளுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. இட் வில் ஆக்ட் 24/7. மற்ற உறுப்புகளுடைய ஒர்க்கு வந்து வாலண்டியராக நம்ம குறைக்கிறது தான் தூக்கத்தோடைய நோக்கம். ஓகே டாக்டர். இப்போ வந்து வயசு ஆக ஆக அந்த ஸ்லீப்பிங் குவாலிட்டி, தூக்கத்தோட தரம் வந்து குறையுமா? அது நம்மளை பொறுத்து தான் மேடம். அது இப்போ வந்து இயற்கையை ரசிக்க பழகிட்டோம், இயற்கையோட ஒன்றிணைந்து ரசிக்க பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தூக்கம் இயல்பாக வரும். செயற்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். செயற்கையான டார்கெட்ஸ், செயற்கையான அச்சீவ்மெண்ட்ஸ், செயற்கையான விஷயங்களை நோக்கி போக போக நமக்கு வந்து தூக்கமின்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர். இப்போ வந்து தூக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஏன் நம்மளோட மெமரி பவர், அதாவது நம்மளோட நினைவாற்றல் ஏன் பாதிக்குதுன்னு சொல்றாங்க? மூளை வந்து முக்கியமாக வந்து தூக்கத்தில் வந்து டீப் ரெஸ்ட் எடுக்குங்க. ரெம் ஸ்லீப் அண்ட் நான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் அண்ட் நான் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். மூளை வந்து ஒரு 4 விதமான ஓய்வு நிலைகளில் தூக்கத்தில் இருக்கணும். நம்ம ஒழுங்காக தூங்கணும் அப்படின்னா அந்த 4 விதமான ஓய்வு நிலைகள்லையும் மூளை இருக்கும். இப்போ நம்ம ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா முதல் பகுதி இல்லை 2ஆம் பகுதி ஓய்வு நிலை மட்டும்தான் மூளை எடுக்கும். மூளையால் 3வது மற்றும் ஆழ்ந்த அந்த நிலைமைக்கு போகாததால் மூளை வந்து உங்களை மக்கர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா தூங்குனா நல்ல மெமரி பவர் இருக்கும். டெஃபினெட்லி அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர் வேணும், வல்லாரை கொடுக்குறோம், மற்ற எனர்ஜி கேப்சூல் கொடுக்குறோம் அப்படின்றத விடவும் அவங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் தூக்கத்தை கொடுத்து பாருங்க. நிச்சயமாக குழந்தைகள் வந்து நல்ல ஒரு ஸ்டடீஸ்லையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி ஆக்டிவாக இருப்பாங்க, நினைவாற்றல் இன்னும் கூடும். ஓகே டாக்டர். இப்போ வந்து டே டைமில் தூங்குவாங்க இல்லையா, டே டைம் ஸ்லீப்லாம் இருக்கும். இது வந்து ஏதாவது ஒரு உடல் உபாதைக்கான சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாமா? அது யாருக்கு பொருந்தும் அப்படின்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நைட் ஷிஃப்ட்டில் மட்டுமே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், ஈவன் ஐடி செக்டார் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பகல் நேரத்தில் தூங்குறது நார்மல். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் கிளாக்கே அப்படியே உல்டாவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இட் இஸ் நார்மல். நிறைய டாக்டர்ஸ், நிறைய நர்சஸ் எல்லாமே நாங்கள்லாம் வந்து ஹவுஸ் சர்ஜன்சி பீரியடில் ட்ரைனிங்கில் 3 நாள் தொடர்ச்சியாக முழிச்சுக்கிட்டு வேலை பார்ப்போம்.
48 hours டியூட்டி டு 72 hours டியூட்டிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு வந்து ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு உடனே மறுபடியும் வார்ட் ரவுண்ட்ஸ் போவோம். ஸோ இளமை காலங்களில் மூளை வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். இப்போ வந்து ஒரு 1 டேக்கு மேலே தூக்கம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய மூளை வந்து நம்மளை வந்து ஸ்க்ரூ கொடுக்கும், தூங்கு தூங்கு அப்படின்ட்டு. ஸோ அது அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி இது செய்யணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்பொழுது பகல் நேரத்தில் யார் யார் தூங்குறாங்க அப்படின்னா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா படுத்து தூங்கிடலாம். இல்லை ஒரு கண்டினியூஸ் ஒர்க் ஷெடியூலில் இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூங்கணும் அப்படின்னா உடம்பு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மருத்துவ ரீதியாகவும் இதுக்கு பேர் பவர் நேப் அப்படின்னு பேர். பவர் நேப் ஒரு 15 நிமிடம். அரசியல் தலைவர்கள் இருந்து ஆசிரியர்கள் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியாது ஸ்கூலில், மற்ற சிஇஓ லெவலில் இருந்து எல்லாருமே வந்து இந்த பவர் நேப் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள பற்றி சொன்னீங்க. இப்போது இதுக்கு முன்னாடி அவங்க நார்மலாக வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி படிக்கக்குள்ளலாம் நைட்டில் தூங்கியிருப்பாங்க. ஷிஃப்ட் வேலைக்குன்னு போனாலே நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி போகக்கூட அவங்களோட வேலை ஆற்றல்ங்கிறது கொஞ்சம் நல்லா பாதிக்குமா? இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கேள்வி மேடம். இது வந்து சடனாக நம்ம வந்து பேட்டர்னை மாற்றுறோம். இது வந்து எவல்யூஷன் தியரியிலேருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மனிதன் வந்து நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு தான் வந்து இருட்டில் வந்து வெளிச்சம் நம்ம கண்டுபிடிச்சோம். அதன் பிறகு சயின்டிஸ்ட் இன்க்ளூடிங் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறகு தான் வந்து பகல் எது இரவு எது அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ பல ஆயிரம் வருடங்களாக இருட்டு அப்படின்னா நம்ம மூளையும் நம்ம கண்களும் தூங்க சொல்லும். இப்போ வித் மாடர்ன் டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸால் நம்மளுடைய மூளையும் எவால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ 2K கிட்ஸு, 90s கிட்ஸ், 80 கிட்ஸ் மாதிரி இப்போ 2K கிட்ஸுக்கு வந்து பகலில் இருந்தாலும் சரி இரவு இருந்தாலும் சரி அவங்க மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேஷன் போயிடுது. ஏன்னா மூளைன்றது வந்து இருக்கிறதுலே த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இன் த வேர்ல்டு. ஒரு நிமிஷத்தில் அது என்ன வேணாலும் நடக்கும். அதனுடைய ஆற்றல் வந்து அளப்பரியது. பட் அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணுறோம் அப்படின்னா தென் தேர் வில் பி எ ப்ராப்ளம். எஸ். ஓகே டாக்டர், இப்போ வந்து தூக்கமின்மைக்குனால ஹார்ட்டு இல்லை சுகர் லெவல் இதெல்லாம் கூட பாதிக்குமா? நிச்சயமாக மேடம். இது என்னென்னா இப்போ தூக்கம் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து ஆக்டிவாக இருக்கும் உடம்பு. தூக்கம் இல்லை அப்படின்னா சோர்வாயிடும். நமக்கு தெரியறது வந்து என்ன களைப்பாக இருக்கீங்க தூங்கலையா அப்படின்னு கேட்போம். ஆனால் நாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் நம்மளுக்கு கேட்கும், நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, என்னை தயவு செய்து விடுங்க. செல்கள் உள்ள இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் அவர் செல். அதனுடைய எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிக்கும். அது குறைய உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரலாம். சுகர் பேஷண்ட் ஒரு 20 வயசுலலாம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு, அது குழந்தைங்கள்னு சொல்ல முடியாது, இளைஞர்களுக்கு வந்து இப்போலாம் சுகர் வந்துடுது. ஈவன் ஹார்ட் இஷ்யூஸே வந்துடுது. இதுக்கு காரணம் தூக்கமின்மை. நிச்சயமாக அதற்கு வந்து தூக்கமின்மைன்றது 172 வியாதிகளை உண்டு பண்ணும். அப்பா, அதாவது நான் சொல்கிறது மேஜர் வியாதிகள். மைனர் வியாதிகள்னு பார்த்தோம்னா 4000 சொச்சம் இருக்குது. பட் மேஜர் வியாதிகள் 172 வியாதிகளுக்கு மூல காரணம்ன்றது இந்த தூக்கமின்மை அப்படின்றது தான். ஓகே டாக்டர், இப்போ வந்து பகலில் நான் ரொம்ப தூங்கிட்டேன் அதனால எனக்கு நைட்டில் தூக்கம் வர்றேன்னு சொல்கிறாங்க. இது மித்தா இல்லை உண்மைதானா அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். பகலில் நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா இரவில் வந்து, அதாவது இது மறுபடியும் அந்த எவல்யூஷன் தியரியே நான் சொல்ல வரேன். எவல்யூஷன் படி வந்து நமக்கு இயற்கையில் ஒரு இருட்டான உடனே மூளை வந்து தூங்க சொல்லும். ஒரு 6 மணிலேருந்து 10 மணிக்கு வரைக்கும் தூங்க சொல்லும். அப்புறம் 10லேருந்து 2 மணி வரைக்கும் மூளை ஆக்டிவேட் ஆகிடும். நிறைய பேர் முழிச்சுப்பாங்க. அந்த டைமில் வந்து இயற்கையை வழிபடுறது இல்லை சாமியை வழிபடுறது அந்த மாதிரியான இதில் இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 3 மணிக்கு மேலே தூக்கம் வந்துடும். இது வந்து டயர்னல் பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் இரவுன்னு இல்லாமல் இரவுலேயே 2 விதமாக பிரித்து தூங்குறது. அதுக்கப்புறம் வந்து எவால்வ் ஆகி இந்த ஷிஃப்ட் ஒர்க்கு வந்த பிறகு ஷிஃப்ட் ஒர்க்கும் அப்படி தான். ஷிஃப்ட்லேயே ஒரு சில பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிடுவாங்க. ஈவன் வாட்ச்மேன்ஸு, பேங்க்கில் இருக்கவங்க வாட்ச்மேன்ஸ் எதுவாக இருந்தாலும் கஸ்டமர்ஸ் யாரும் வந்தால் உடனே அலர்ட் ஆகிடுவாங்க. யாரும் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க. பட் அவங்களுடைய மூளை வந்து ப்ரைம் ஆகிடும். ஸோ இந்த டைமில் வந்து நாம் வந்து முழிப்போம், இந்த டைமில் வந்து நாம் வந்து தூங்குவோம் அப்படின்றது நம்ம மூளைக்கு ப்ரோக்ராம் போயிட்டு மூளை அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிடும். இதில் அதிகப்படியான இடர்பாடுகள் வரும்பொழுது தான் பிரச்சனையாக வரும்.
ஓகே டாக்டர், வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க நுரையீரல் நிபுணர் டாக்டர் பாலகலைக்கோவன் அவர்கள். டாக்டர், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் தூக்கமின்மைனா என்ன அப்படின்னு நம்ம பேசணும். இப்போ தூக்கத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பேசலாம் டாக்டர். எஸ், தூக்கத்தில் திடீர்னு எழுந்துக்கிறது இது எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா? ஆமாம், இது என்ன ரீசனால நடக்குது டாக்டர்? எழுந்திருக்கவங்களுடைய வயது, எழுந்தவர்களுக்கான மருத்துவ பிரச்சனைகள், இதை வச்சு தான் நம்ம இதை பற்றி சொல்ல முடியும். இப்போ திடீர்னு வெளியில் ஏதாவது லைட்டு போடுறாங்க, இல்லை திடீர்னு ஏதாவது வெளியில் சத்தம் கேட்குது, வண்டி ஹார்ன் அடிக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விலங்கினம் நாய் அந்த மாதிரி குலைக்குது அப்படின்னா we will be alert. ஸோ தட் இஸ் நேச்சர். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முழிப்பு வருதா அப்படின்னா அதுதான் நம்ம ஆராயணும். ஸோ இயற்கை அண்ட் செயற்கை காரணங்கள் உண்டு. ஓகே டாக்டர், இப்போ அந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னா என்ன டாக்டர்? அதோட சிம்டம்ஸ் என்ன? கரெக்ட். இது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 172 வியாதிகள் தூக்கமின்மையால் வரும் அப்படின்ட்டு. அதில் இந்த 172 வியாதிகளுக்கும் முக்கிய காரணம் அப்படின்றது இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஆப்னியா அப்படின்றது ஒரு மருத்துவ வார்த்தையில் சொல்லணும்னா மூச்சு திணறல். தூங்கும் பொழுது ஏற்படக்கூடிய மூச்சு திணறல். மூச்சு திணறலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, மூச்சை நிறுத்துறது தான் மூச்சு திணறல். ஓகே. ஸோ தூங்கும் பொழுது நாம் மூச்சை நிறுத்துகிறோம், இது நம்மளை அறியாமலே ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்லீப் ஆப்னியா. ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டாலும். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? தென்பேர்லேருந்து கணேஷ்ராஜாமா. கணேஷ்ராஜா சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், எனக்கு 66 வயசு ஆகுது. நல்லது, சொல்லுங்கய்யா. நைட்ல படுக்கக்குள்ள மணி 10:30 மணிக்கு மேல 11 ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. சரிங்க. தூக்கம் அது வரவே மாட்டேங்குதுங்க. மணி 1:30 மணிக்கு மூச்சுக்கு வேண்டியாக்குது, மறுபடியும் 2:30 மணிக்கு மூச்சுக்கு வேண்டியா இருக்குதுங்க. சரிங்க. தூக்கம் சரியாம வரல. ஓகேங்க. எவ்வளோ வருஷமா அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட இது ஒரு 10 வருஷமா இருக்கு. ஆனா எனக்கு சுகர் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இது இரவு நேரத்தில் எழுந்து பாத்ரூம் போகிறது அந்த மாதிரி ஏதாவது இன்டர்வல் வருங்க. எனக்கு சுகர் தான் இன்டர்வல் வரும். ஆமாங்க. ஆமாம். அந்த மாதிரி இந்த சுகர் தொந்தரவால் என்ன பிரச்சனைனா, இரவுலையும் சரி பகல்லையும் சரி அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாங்க. பகல் நேரத்தில் நம்ம அது வாலண்டியராக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இரவு நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யூரினரி பிளாடர் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு அலாரம் அடிக்கும். அதனால தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சார். இது ரொம்ப இயற்கை தான். ஒரு 2 முறை அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா அது இயற்கை. ஆனால் 2 முறைக்கு மேலே ஒரு 4-5 முறை அந்த மாதிரி வருது அப்படின்னா தான் அதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம ஆராயணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் ஒன்று சொல்லித்தரேன், இந்த மாதிரி ரொம்ப டூ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குறது எப்படி அப்படின்றது. இப்போ இரவில் நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க ஐயா? ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண. வெரி குட் வெரி குட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்பு அந்த ஸ்க்ரீன் டைம் குறைக்கணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் அது பண்ணுறீங்க. இரவில் பால் காஃபி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவீங்களா? வெரி குட். அதே தான், தூங்குறதுக்கு முன்னாடி பால் காஃபி அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. தூங்குறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் தினமும் குளிச்சுட்டு படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல, அதாவது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் கூட சிலருக்கு அந்த தூக்கத்தை உண்டு பண்ணாது. நல்ல ஒரு தண்ணீர், வெந்நீர் வேண்டாம், நார்மல் தண்ணி, உடம்பு நல்லா இருக்கு, ஜலதோஷம் பிடிக்கலன்னா நார்மல் தண்ணியில் உடம்புக்கு மட்டும் நல்லா குளிச்சுட்டு தூங்கும் பொழுது மட்டும் புது ஆடைகளை போட்டுட்டு தூங்கணும். ஆமாம், இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இயற்கையாக தூங்கிறதுக்கான அமைப்பு உங்களுடைய மூளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். தூங்கும் பொழுது லைட் ஏதாவது எரியுங்களா வீட்டில், ரூமில்? அதான் 0 வாட்ஸ் லைட்டு கூட எரியக்கூடாதுங்க ஐயா. அது எரிஞ்சால் கூட உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதுதான். இந்த 2 விஷயத்த நீங்கள் நல்லா பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீர் அருந்த வேண்டாம்.
ஓஹோ. தண்ணி வந்து ஏன்னா சிப் ஆஃப் வாட்டர், ஜஸ்ட் தொண்டையை மட்டும் நினச்சிக்கோங்க. தண்ணி நிறைய குடிக்கிறீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா அதனாலேயும் ஒரு இடர்பாடு வரும். அடிக்கடி யூரின் வர்ற அளவுக்கு ட்ரபிள்ஸம் வரும். சுகர் மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியதுங்க, அதனால தண்ணி குடிக்கிறது. அது ஓகே. நான் சொல்றது தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு தண்ணீர் அதிகம் அருந்த வேண்டாம். நல்லதுங்க, எது முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒண்ணுங்க, எனக்கு ஒரு சின்ன சமயத்துல ஒரு நாள் ஃபுல்லாவே ஒரு இரவு பூராவே தூக்கம் வராதுங்க. ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி ரொம்ப நாள்பட்ட தொந்தரவு ஏதாவது இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது உடம்புல புதுசா ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்றத நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரையோ இல்லை லேபில் போய் பரிசோதனை செய்து பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நன்றி நன்றி. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க நுரையீரல் நிபுணர் டாக்டர் பாலகலைக்கோவன் அவர்கள். டாக்டர், இப்போ வந்து நம்ம ஸ்லீப் ஆப்னியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் டாக்டர். எஸ் மேடம். அது தூக்கத்தின் போது ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் தான் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு தடவை 2 தடவை ஏற்படுது அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் 5 முறை வரைக்குமே ஏற்படலாம். 5 முறை வரைக்கும் ஏற்பட்டால் கூட மூளையால் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஆனால் 5 முறைக்கு மேலே ஏற்படுது, 5 முறைக்கு மேலே நம்ம மூச்சை நிறுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்னா உடம்பு வந்து ஒரு லோ வோல்டேஜில் வேலை செய்யக்கூடிய ஒரு விளக்கு மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுடைய இருதய துடிப்பும் குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும், உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய செல்களுடைய திறன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது எந்த லெவலில் இருக்குன்னா ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 தடவை மூச்சு நிறுத்துகிறோம் அப்படின்னா, இந்த அன்னியன் படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க, 5 ரூபா திருடினா தப்பா, 5 முறை 5 ரூபா திருடினா தப்பா. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் 5 முறை நம்ம மூச்சை நிறுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் முக்கியமாக வந்து மூளை, இருதயம், நுரையீரல், கிட்னிஸ் இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். இதனுடைய அளவீடு எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா தூக்கம் ஒழுங்காக டிஸ்டர்ப் ஆகுது. தூக்கம் என்ன ஆகுதுன்னா முதல்ல ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும், உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும். உயர் ரத்த அழுத்தத்தால் கிட்னி ப்ராப்ளம் வரும், அதனால் ஹார்ட் அட்டாக்ஸ், அதனால் வந்து ஸ்ட்ரோக்கு அந்த லெவல் கூட வரும். இது வந்து ஒரு இளம் வயதினருக்கு வருதுன்னு வைங்களேன். ஒரு 20 வயதுலேருந்து 30 வயசு உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர் அடிக்கடி தூங்கும் பொழுது இந்த மாதிரி மூச்சு திணறல் அவதிப்படுறாரு அப்படின்னா அவருக்கு அதற்கான அபாயம் இன்னும் அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆன புதுசில் இது வந்து பிரச்சனையாக இருக்காது. பட் ஆஃப்டர் a year, ஆஃப்டர் 2 years ஒன்ஸ் என்ன ஆகும்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லாம் வரும். அதாவது குழந்தையின்மை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த தூக்கமின்மைன்றது முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. ஸோ இது உடல் உறுப்புகள் மட்டும் இல்லாமல் உயிர் அணுக்களில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவையும் குறைச்சி என்னதான் வைத்தியம் பண்ணாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தையின்மை ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு அருகில் உள்ள மருத்துவ நிபுணரை சந்தித்து ஆலோசனை பெற வேண்டும். இப்போ வந்து நம்ம இரவில் வர்ற கனவு இது வந்து ஏன் அது தூக்கத்தில் மட்டும் வருது? இது உடல் சார்ந்த பிரச்சனையா இல்லை மனம் சார்ந்த பிரச்சனையான்னு சொல்லுங்கள். அதோட இந்த கனவுகளுக்கும் தூக்கத்திற்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசிடலாம். ஓகே. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கரிக்கலாம் பாக்கம் குமாரேஸ்வரன் பேசுறேன் மேடம். சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இது எனக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கு சார். சரிங்க சார். அது உங்ககிட்ட தான் காட்டினிருக்கேன். அது என்னன்னா இப்போ நான் சாப்பிட்ட உடனே நைட்டு சாப்பிட்ட உடனே படுக்க முடியாது. சரிங்க. நான் படுத்தனாக்கா அப்படியே எகிர்த்து அடிக்குது. அதனால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அப்படியே வாக்கிங் அப்படியே படுத்து கடிச்சிட்டு ஒரு 12 மணிக்கே தான் நான் தூங்க ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே. அது இந்த படுத்த உடனே என்ன பண்ணுறது, தூக்கம் வந்து போச்சு. ஆனால் காலையில் தான் சார், வெடிகால தான் சார் 6 மணி மேலே சார் நல்ல தூக்கம் வருது. ஒரு 8 மணி வரைக்குமே அந்த ரொம்ப அளவுக்கு அதிகமான தூக்கம். அது உடம்புக்கு நல்லதா எப்படி? அது காலையில் தான் அந்த மாதிரி வருது. இல்லை, தூங்கி எழுந்த உடனே உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியுதா? இல்லை சோர்வாக தான் இருக்கா உடம்பு? அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் சோர்வுலாம் கிடையாது, ஆக்டிவ் தான். அப்போனா அது வந்து இயற்கைன்னு நினச்சிக்கணும். ஓ சரி சார். அப்போ தூங்கி எழுந்தும் உங்களுக்கு வந்து உடம்பு சோர்வாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூங்கினா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தால் தான் அது வந்து பாதிப்பு, அதுதான் வந்து வியாதி.
ஆனா தூங்கினா இருக்கிற மாதிரி தான் சொல்லுது. ஆனா காலையில அந்த ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் அப்படியே 10 அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6-6:30 மணிக்கெல்லாம் நல்லா பிரிஸ்க் ஆயிடும் உடம்பு. சரி சரி. ஆமாங்க சார். அந்த சாப்பிட்டு படுக்கிறதுனால அந்த நுரையீரல் பிரச்சனை தான் சார் செரிமானம் சரியான நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், இரவு நேரத்தில் புளிப்பு காரம் வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது. இப்போ அடிஷ்னலாக காஃபி டீ அதையுமே கொஞ்சம் குறைச்சா நல்லதுங்க. அது சாப்பிட மாட்டேன் சார், அது சாப்பிட மாட்டேன். நல்லதுங்க நல்லதுங்க. அடுத்து இன்னொரு சார், அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இடது பக்கம் படுத்தும்போது சொட்டா ஒரு சுற்ற மாதிரி ஒரு இது ஃபீலிங். அது உண்மையா இல்ல நிகழ்வா? அது உடம்புல இருக்கு நிகழ்வா? அது எதுல இருந்து என்ன புரியல? நுரையீரல் சேர்ந்து அந்த நீர் சொட்டுற மாதிரி சொட்டு ஒரு அந்த இது கேக்குது சார் எனக்கு. அந்த இது தினமுமே அப்படி இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள்? எப்பயாவது ஒரு நாள் அது கேக்குது சார். அது ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்று பண்ணுங்க, ஒரு மாசத்துல எத்தனை முறை அந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு அப்படின்றத ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. சரி சார். அடுத்த முறை மருத்துவரை சந்திக்கும் போது அதை சொல்லுங்க, அது சம்பந்தமா நேரில் விளக்கம் கொடுப்பாங்க. சரி சார். நன்றி சார். நன்றி நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நன்றி. ஓகே டாக்டர், நம்ம இப்போ பேசணும்ல நைட்மேர், கனவுக்கும் தூக்கத்திற்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லும் பொழுது மேடம், தூங்கும் பொழுது மூளைக்கு 4 விதமான ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த முதல் நிலை 2ஆம் நிலையில வந்து தூக்கம் நார்மலாக இருக்கும். 3ஆவது நிலை தான் அந்த கனவுகள் வரும். ஸோ கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல தூக்கம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல தூக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுடைய மூளையும் நீங்களும் வேற உலகத்துக்கு போகிறது தான் கனவு. உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ரொம்ப அதிகமான சுகர் இருக்குது, ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஹை கிரேட் ஃபீவர் இருக்குது அப்படின்னா இந்த ஆழ்ந்த உறக்கம்ன்றது உங்களுக்கு கனவுகளில் கொடுக்காது. ஸோ கனவு இருக்குது அப்படின்னா நல்ல விஷயந்தான். அது அடிக்கடி கனவு வருது, ஒரே கனவு வருது, பயமுறுத்துகிற மாதிரி கனவு வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதை நம்ம ஆராயணும். ஸோ டே ட்ரீமிங்னு சொல்லுவோம், பகல் கனவு காணாத அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ என்னன்னா நமக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம மூளைக்கும் எது நடந்தால் நல்லது அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதுதான் நம்ம கனவுல ரிப்பீட்டடாக வரும். ஓகே டாக்டர், இப்போ வந்து தூங்கும்போது பற்களை கடிக்கிறது இந்த மாதிரி, அது லைக் புரூக்சிசம் சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன காரணத்தால வருது டாக்டர்? இப்போ தூங்கும்பொழுது நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய தசைகள் எலும்புகளுக்கு முழு ஓய்வு கொடுக்கப்படும். சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா தசைகள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும் தூங்கும்பொழுது. அந்த ஆக்சிஜன் அளவு கம்மியாகும் பட்சத்தில், இந்த ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம் இருக்குது, இல்லை மூக்கால் ஒழுங்காக காற்று உள்ளே சுவாசிக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தசைகளுக்கு தான் முதல்ல ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன், பல்ல வந்து நரன்னு கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா குழந்தைங்கள்லாம் அந்த வாயில் திறந்து பார்த்தோம்னா டான்சில் இருக்கும், அந்த டான்சில் கட்டி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா அடினாய்ட்ஸ் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது அடைப்பு, மூச்சு குழாய் பாதையில் அடைப்பு இருக்கா இல்லையான்றது சரி செய்யணும். அதையும் மீறி புரூக்சிசம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில ரத்த பரிசோதனை செய்து வேறு ஏதாவது உபாதைகள் ஏதாவது இருக்கா இல்லையான்றது பார்க்கணும். ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த கால் தூங்கக்குள்ள நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், கால் இழுக்குது சொல்லுவாங்க, அதுக்கு என்ன காரணம்? அதே தான் மேடம், உங்களுடைய தசைகள் நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக நடக்கிறது, ஒரு 2000 ஸ்டெப்பு நடக்க வேண்டியவங்க ஒரு 15,000 ஸ்டெப்பு 20,000 ஸ்டெப்பு நடக்கிறீங்க. ஸ்கூலில் ட்ரில் எடுக்கிறாங்க, இல்லை ஸ்கூலில் ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா கால்கள் வந்து வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக வேலை செய்யும். ஸோ அதுக்கான ஓய்வு தேவை. இது வந்து ரொம்ப ஆபத்துன்னு இல்லை ஆபத்துலாம் இல்லை, அது இட் இஸ் கெட்டிங் யுவர் அட்டென்ஷன், அவ்வளோதான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அது சொல்லுது. ஒரு சிலருக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், அதாவது தூங்கும்போது கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சிலருக்கு வந்து தூக்க உபாதைகளை ஏற்படுத்தும். அதை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு மருந்துகள்லாம் அதிகமான பவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா தூங்கும்போது கால் வந்து கொஞ்சம் குறக்குழி இழுக்கும். ஸோ அவங்க
அவங்களுக்கு வந்து அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருந்தாலும் இது வர வாய்ப்பு உண்டு. இது கண்டினியூஸா வருமா டாக்டர்? கண்டிப்பா வராது. கண்டினியூஸா வந்ததுன்னா நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இயற்கையா இது கண்டினியூஸா வர வாய்ப்பே இல்லை. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க நுரையீரல் நிபுணர் டாக்டர் பாலகலைகோவன் அவர்கள். டாக்டர், இப்போ வந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லியனூர். சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஃபேமிலியில் தூங்குறாங்க சார், ஓவரா கொரட்டை விடுறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ரொம்ப சவுண்டோட விடுறாங்க டாக்டர். சரிங்க சார். அது என்ன காரணம், எப்படி அது? அவங்களுக்கு என்ன வயது இருக்கும் சார் தோராயமா? ஒரு 35-40 இருக்கும் டாக்டர். ஓகே சார், ஓகே. இது ரொம்ப வருஷமாவே இந்த கொரட்டை இருக்கா இல்லை இப்போ சமீபத்தில் தான் வருதுங்களா? இல்லை, ஒரு 5 years இருக்குது. ஓகே. அவங்க திடீர்னு உடல் எடை ஏதாவது கூடியிருக்காங்களா ஐயா? அப்படியே இருக்கலாம் டாக்டர், கொஞ்சம் உடம்பு கூட தான் இருக்கு. அதாவது இந்த கொரட்டையும் போது திடீர்னு முழிப்பு வந்துடுதா அவங்களுக்கு? நல்லா தூங்குறாங்களா இல்லை திடீர்னு முழிப்பு வந்துடுமா அவங்களுக்கு? நல்லா தூங்குறாங்க, ஆனால் கொரட்டை சவுண்டு தான் டாக்டர் அதிகமாக வருது. ஓகே. மற்றவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் அது தொல்லை பண்ணுது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். சரிங்க சார், சரிங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்லீப் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணிக்கணுங்க சார். தூக்கத்தின் போது ஏன் கொரட்டை வருது, எவ்வளோ நேரங்கள் கொரட்டை வருது, இதனால் வேறு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் பாண்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் நுரையீரல் பிரிவு டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டெஸ்ட்டு ஒன்று பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா கொரட்டை மட்டும் அப்படின்னா ஓகே, கொரட்டையால் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் எடுத்தோம்னா கொரட்டையை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். கியூரபிள் கம்ப்ளீட். அதாவது இப்போ கண்ணு பிரச்சனைக்கு எப்படி கண்ணாடி மாட்டுறோமோ அந்த மாதிரி கொரட்டைக்கெல்லாம் ஈஸியாலாம் வழியெல்லாம் இருக்குது. கம்ப்ளீட்டாக கொரட்டையெல்லாம் சரி பண்ணிடலாம். இல்லை, நீங்கள் நேராக ஜிப்மருக்கு போயிட்டு நுரையீரல் பிரிவு டாக்டரை பாருங்கள். ஜிப்மர். நன்றி 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 சார். நன்றி டாக்டர். அழைப்பிற்கு நன்றி சார். நன்றி மேடம். நன்றி மேடம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க நுரையீரல் நிபுணர் டாக்டர் பாலகலைகோவன் அவர்கள். டாக்டர், இப்போ நம்ம வந்து ஸ்லீப் ஆப்னியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து எனக்கு இப்போ ஸ்லீப் ஆப்னியா இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? இதோட சிம்டம்ஸ் என்ன, இதுக்கான டெஸ்ட்லாம் ஏதாவது இருக்கா? கரெக்ட், நிச்சயமாக மேடம். இப்போ வந்து ஸ்லீப் ஆப்னியான்றது வந்து தூங்கும்பொழுது அதிகப்படியான மூச்சு திணறல்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ தூங்கும்பொழுது என்னென்னா அவங்களால பிறண்டு தான் படுப்பாங்க, இல்லை அடிக்கடி முழிப்பு வந்துடும். ஒரு சிலர் எழுந்து பாத்ரூம் போகிறது, ரெஸ்ட் ரூம் போகிறது அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் எழுந்து சும்மாவே உட்காந்துருப்பாங்க. ஸோ இயற்கையாகவே இரவு நேரத்தில் தூக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனால் என்ன ப்ராப்ளம்னா பகல் நேரத்தில் அதிகப்படியாக தூங்குவாங்க. இப்போ பகலில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வராங்க, டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னா அப்படியே சேர்லேயே உட்காந்து தூங்கிடுவாங்க. ஸோ சம்பந்தமே இல்லாமல் ஏன் இவர் தூங்குறாரு பகலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இரவில் ஒழுங்காக தூங்காததன் விளைவு பகல் நேரத்தில் தூக்கம் வரும். இதில் ரொம்ப மோசம் என்னென்னா நிறைய பேர் டிராஃபிக் சிக்னலில் தூங்கிடுவாங்க. பிஹைண்ட் எஸ் வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, நைட்டு ஒழுங்காக தூங்காததால் அப்படியே உட்காருவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. இன்னொரு சிலர் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது இது ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். ஓகே, இந்த நைட்ல டிரைவ் பண்றவங்கலாம் அது வேற. ஆனா பகல், அதாவது இரவு நேரத்துல தூக்கமின்மையால பாதிக்கப்படுறவங்க பகல்ல நார்மலா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டவே முடியாது. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, ஆப்போசிட்ல வரவங்களுக்குமே ஆபத்து. நம்ம ஸ்கூல் வேன் டிரைவர்ஸ், பெரிய பெரிய விஐபியோடைய டிரைவர்ஸ், அவங்களாம் அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அதுக்கு முக்கியமான காரணம்ன்றது இந்த ஸ்லீப் ஆப்னியா. நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பிளட் டெஸ்ட். எப்படி வந்து சுகர் இருக்கா இல்லையா, ஆளை பார்த்து உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது பார்த்து சொல்ல முடியாது, அது பரிசோதனை செய்து தான் சொல்ல முடியும். எப்படி ஒரு பிபிக்கு நம்ம பிபி அப்பரேட்டஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுறோமோ, சுகர் எப்படி நம்ம ரத்த பரிசோதனை பண்ணுறோமோ, அதே மாதிரி நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து பாலிசோம்னோகிராஃபி. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்லீப் டெஸ்ட். தூங்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உடம்பு,
உங்களுடைய மூளை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய கண்ணு, இது எல்லாம் ஓய்வு நிலையில் இருக்கா, இல்லை இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கா, பிரிஸ்காக இருக்கா, இல்லை ப்ராப்ளம் வருதா அப்படின்றத ஒரு நைட்டு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் நீங்கள் இயற்கையாக தூங்கும் பொழுது உடலில் வந்து சில கருவிகளை பொருத்தி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து ஸ்லீப் டெஸ்ட். ஓகே டாக்டர், இந்த டெஸ்ட் இப்போ பாசிட்டிவாக இருக்குன்னா இது க்யூரபிளா? இது வந்து அதே தான். மறுபடியும் வந்து இது வந்து 3 கேட்டகரியாக நம்ம பிரிப்போம். நார்மல் கேட்டகரி, மைல்டு டு மாடரேட் கேட்டகரி, சிவியர் கேட்டகரி. இப்போ டெஸ்ட் எடுக்கிறோம், ரத்த டெஸ்ட் எடுக்கிறோம், சுகர் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், நார்மலாக இருக்கலாம். சுகர் வந்து அதிகமாக இருக்குன்னா நேராக சுகர் டாக்டர் போய் பார்த்து மாத்திரை சாப்பிடுவோம். சுகர் வரலாம், இப்போதைக்கு இல்லை, ஆனால் பார்டர் லைனில் இருக்கு, உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு அப்படின்றையும் ஒரு சிலருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ஸ்லீப் டெஸ்ட்டில் வந்து நார்மல் கேட்டகரினா பயப்பட வேண்டாம். ரொம்ப சிவியர் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நுரையீரல் மருத்துவரை போய் நேரில் சந்தித்து அதற்கான ஆலோசனை பெற்று அதற்கான வைத்தியங்கள் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பார்க்குறது வந்து மாடரேட் ஸ்டேஜ். இப்பொழுதைக்கு இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும். அவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுன்னா, மூளையில் வந்து 1-2 முறை வந்து மூளைக்கு போகிற ஆக்சிஜன் ஸ்டாப் ஆகும், 1-2 முறை இருதயத்துக்கு போகிற ஆக்சிஜன் ஸ்டாப் ஆகும். இருதய துடிப்பு 70 துடிக்க வேண்டியது 40க்கு கீழே துடிச்சிரும், இல்லை ஒரு சிலருக்கு 200க்கு மேலே துடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மாடரேட் ஸ்டேஜில் தான் இருக்குன்னா அவங்க தொடர்ந்து மருத்துவருடைய ஆலோசனை பெற்று 6 மாதத்திற்கு ஒரு முறை ஸ்லீப் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். நுரையீரல் மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் போய் இது சம்மந்தமாக பேசுனீங்கன்னா அவங்க வந்து ஸ்லீப் டெஸ்ட் உங்களுக்கு எங்கே எடுக்கணும், யார் மூலமாக எடுக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ ஃபைனலாக சொல்லுங்க டாக்டர், இப்போ நல்ல தூக்கத்துக்கு நம்மளோட உணவும் வாழ்க்கை முறையும் எப்படி இருக்கணும், அந்த ஸ்லீப் ஹைஜீன் பற்றி சொல்லுங்கள். சூப்பர் கேள்வி மேடம். இது வந்து பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். முதல்ல தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குங்க. தூக்கத்தை தள்ளி வச்சுட்டு ஃபோனை கிட்ட எடுக்காதீங்க. இப்போ வந்து பெரியவங்களே வந்து இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் தூக்கம் வரல அப்படின்வாங்க. அவங்க அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபோனை கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் உள்ளே வச்சு பூட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபோன் லாக்கர்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு வீட்லேயும். ஆமாம், ஃபோன் லாக்கர் இல்லை ஸ்லீப் லாக்கர்னு வச்சுக்கலாம். அதை ஒரு 10-10:30 மணிக்கு மேலே எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்குள்ளே பார்த்து முடிச்சிடுங்க. அதுக்கு மேலே வந்து உலகம் தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு உடம்புக்கான ஓய்வு நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஃபோனை தள்ளி வைங்க. இல்லைன்னா ஃபோன் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு பாடல், இப்போ நம்ம எஃப்எம்ல காலத்தை வென்ற கானங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராம் கேளுங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து அஜீரணம் கோளாறு இருக்கிறவங்களுக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லது. ஒரு 7 மணி அதிகபட்சம் 8 மணிக்குள்ள உணவு அருந்திட்டு, அதுவும் நான் சொன்ன மாதிரி புளிப்பு காரம் அதிகமான உணவுகள் இல்லாமல் சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். உணவு எடுத்துட்டதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் என்னன்னா தூக்கம் வரல அப்படின்ட்டு அப்பதான் முறுக்கு சாப்பிடுவாங்க, அப்பதான் வந்து பப்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான உணவு டிசிப்ளின் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்லீப், இட் இஸ் ஆல்சோ ஃபார் த ஃபுட்ஸ். ஸோ அது மாதிரி காஃபி டீன்றது 40 வயதுக்கு இல்லை 30 வயதுக்கு மேலே காஃபி டீன்றது இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை, மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் காஃபி எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கெஃபீனுடைய ஓவர் டோஸ் வந்து உங்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்லீப் ஹைஜீன் ப்ராக்டிசஸ். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குங்க. எவ்வளோ நேரம் தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு வியாதிகள் வராது, அவ்வளோக்கு அளவுக்கு உங்களுக்கு மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியமும் வராது. இன்னொரு இப்படின்னு சொல்லலாம், நீங்கள் மாத்திரையே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, அவ்வளோதான், நல்லபடியாக இருங்க. ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற. ஸோ நம்ம நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.